வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரத்துக்கு அம்ரித் பாரத் ரயில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடக்கம். வளமான தமிழகம், வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பெரிய நாடுகள் தங்களுடைய பலத்தை மற்ற நாடுகள் மீது ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பை கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி மறைமுக விமர்சனம். முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவனந்தபுரத்தில் இருந்து தாம்பரத்துக்கு அம்ரித் பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை வழியாக தாம்பரத்துக்கு வாராந்திர அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதனை நாளை திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காலை சுமார் 10 மணி அளவில் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில் திருவனந்தபுரத்தில் இருந்து குழித்துறை, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர், நெல்லை வழியாக இரவு 12:30 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையம் சென்றடைகிறது. இந்த ரயிலில் 11 பொது பெட்டிகள், 8 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகள் மற்றும் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. வளமான தமிழகம், வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தள பதிவில் வளமான தமிழகம், வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி எனவும் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததை தான் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவின் வாரிசு மற்றும் ஊழல் ஆட்சியால் தமிழக மக்கள் சோர்வடைந்து உள்ளனர். இதனால் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியால் தமிழகம் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்ல இருப்பதை ஆசிர்வதிக்க மக்கள் தயாராக இருக்கின்றனர் என்று பதிவிட்டுள்ளார். பெரிய நாடுகள் தங்களுடைய பலத்தை மற்ற நாடுகள் மீது ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றன என கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க அதிபர் டிரம்பை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ராணுவ பலம், பொருளாதார பலம் உள்ள பெரிய நாடுகள் வரி விதிப்பு, தடை விதிப்பது உள்ளிட்ட தங்களுடைய பலத்தை மற்ற நாடுகள் மீது ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றன என்று அதிபர் டிரம்பின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். உணவு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நாடுகள் இந்த அழுத்தத்துக்கு ஆளாகின்றன என்றும் பலமிக்க நாடுகளின் நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கனடா போன்ற நடுத்தர சக்தி உள்ள நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதிகார பலத்துக்கு பணிந்துவிடக் கூடாது என்றும் கூறினார். முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகிக்கின்றது. மராட்டிய மாநிலம் நாக்பூரில் இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 238 ரன்கள் குவித்தது. இதில் சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய அபிஷேக் சர்மா 35 பந்தில் 84 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 239 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 20 ஓவரில் 190 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றதுடன் தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. சிபிசிஎல் நிறுவனத்தின் CSR நிதியின் மூலம் ரூபாய் 2,59,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நலக்கூடத்தையும் நூலகத்தையும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திறந்து வைத்தார். சென்னை மணலியில் சமூக பாதுகாப்பிற்காக சிபிசிஎல் நிறுவனத்தின் CSR நிதியின் மூலம் ரூபாய் 2,59,00,000 மதிப்பீட்டில் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணலி நெடுஞ்செழியன் நகரில் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தங்க வைப்பதற்காக 2 அடுக்குகளுடன் சமூக நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று மணலி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான நவீன நூலகமும் பள்ளி வளாகத்திலேயே கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 கட்டிடங்களின் திறப்பு விழாவில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், மாநகராட்சியின் 2வது மண்டல குழு தலைவர் AV ஆறுமுகம், மாநகராட்சி மண்டல பொறுப்பாளர் தேவேந்திரன் மற்றும் சிபிசிஎல் நிறுவன அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து 2 கட்டிடங்களையும் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர்.
அதன் பின்னர் பள்ளி வளாகத்தில் நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை வாங்கித் தருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தெரிவித்தார். நாகர்கோவிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. நாகர்கோவிலில் ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது, தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒப்புகை சீட்டில் எவ்வாறு சரிபார்ப்பது ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது. இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள அடிப்படை அம்சங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை அருகே பனையூரில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையகத்தில் தலைவர் அன்புமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏற்கனவே பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாமகவுக்கு உள்ள வெற்றி வாய்ப்பு குறித்து தொகுதி பொறுப்பாளர்கள் ஏற்கனவே கள ஆய்வு மேற்கொண்டனர். கள ஆய்வில் ஈடுபட்ட பாமக தொகுதி பொறுப்பாளர்களுடன் தலைவர் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஜனவரி 23ஆம் நாள் பிரதமர் மோடி பங்கேற்கும் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆரணி இடையே புதிதாக மினி பேருந்து போக்குவரத்தை மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொன்னேரியில் இருந்து ஆரணி வரை போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் தங்கள் பகுதிக்கு மினி பேருந்து இயக்க வேண்டும் என பாடியநல்லூரில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கல்லூரி மாணவி பிரியங்கா கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்று பொன்னேரி ஆரணி இடையே மினி பேருந்து போக்குவரத்தை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது கல்லூரி மாணவி பிரியங்கா தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி திமுக தேர்தல் பார்வையாளர் சுரேஷ்குமார், சோழவரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார், நீஞ்சூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, பொன்னேரி நகர செயலாளர் ரவிக்குமார், நகர இளைஞரணி அமைப்பாளர் தீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை வேறு நாளில் மாற்றியமைக்க கோரி இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இந்து மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் முத்து, சரவணன் ஆகியோர் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் ஜனவரி 25ஆம் நாள் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதை குறிப்பிட்டுள்ளனர். அதே நாளில் வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில் ஆகியவற்றில் விழாக்கள் நடைபெறுவதால் அங்கு கூட்டம் நடத்துவது பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தை மற்றொரு நாளுக்கு மாற்றும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே காரில் கடத்தி வந்த 8,37,800 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வடமாநிலத்தை சேர்ந்த இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி துவாக்குடியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நேற்றிரவு வெளிமாநில பதிவெண் கொண்ட காருக்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். அதற்கு செலுத்திய தொகையில் கள்ள நோட்டு இருப்பதை அறிந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் துவாக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பதிவெண் கொண்ட வாகனத்தை காவல்துறையினர் பின்தொடர்ந்து வந்தனர். மஞ்சத்திடல் சோதனை சாவடியில் அந்த வாகனத்தை மறித்து சோதனையிட்டனர். அப்போது 2 பைகளில் 200 ரூபாய் கள்ள நோட்டு கட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 200 ரூபாய் கள்ள நோட்டு, 41 கட்டுகள், 89 நோட்டுகள் என மொத்தம் 8,37,800 மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். அந்த காரில் வந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ரமேஷ், பாபாரு பாஹிர், நாராயணராம் ஆகிய இருவரையும் பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்தனர். முதல் கட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ள நோட்டுகளை மாற்றிவிட்டு திருச்சி வழியாக செல்லும் போது பிடிபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இதில் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள், எவ்வளவு பணம் கள்ள நோட்டுகள் உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வளர்ப்பு கூலியாக 10 ரூபாய் கூடுதலாக கேட்ட நிலையில் அதை தராததால் தான் இப்போது கோழிக்கறியின் விலை உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தில் கறிக்கோழி வளர்ப்பதற்கான கூலியை உயர்த்த முத்தரப்பு பேச்சு நடத்த கோரி போராட்டம் நடைபெற்றது. அப்போது அடிப்படை வளர்ப்பு கூலியாக கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாயும், நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 25 ரூபாயும்,
காடை வளர்ப்பதற்கு ஒரு காடைக்கு 7 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசு கறிக்கோழி நிறுவனங்கள், கறிக்கோழி பண்ணையாளர்கள் சங்கங்களை உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சு நடத்தி ஆண்டுக்கு ஒருமுறை வளர்ப்பு கூலியை உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். எங்களுக்கு கிலோக்கு 20 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படியாகும் சொல்லி இருக்கிறோம்ங்க. ஆனா உங்களுடைய ஒரு போராட்டத்தை காரணம் வச்சு இன்னைக்கு கறிக்கோழி விலை வந்து 300 ரூபா வரைக்கும் உயர்ந்து அதுதானே ஐயா, அது என்ன, அதுதான் அதிகாரிகளுடைய சூழ்ச்சி, முதலாளிகளுடைய சூழ்ச்சி. நாங்க கேட்கறது எங்களுக்கு கட்டுப்படியான 20 ரூபா விலை கேட்கிறோம். எங்கள் உயர்வை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நிறுவனம் ஒரு கிலோவை 100 ரூபா சாமானிய மக்கள் மேல எங்களை சொல்லி ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு, 10 கொடுத்துற விலையில இருந்து 10 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு கட்டுப்படி ஆகல. விவசாயிகளுக்கு உணவு தானியத்துல பிரச்சனை சொல்றாரு அதிகாரி. சென்னை வேளச்சேரியில் குப்பை தொட்டியில் 2 பைகளில் கட்டுக்கட்டாக கிடந்த போலி ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினர். வேளச்சேரி அண்ணா தெருவில் உள்ள காலி இடத்தில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். அந்த இடத்தில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரித்த போது 2 பைகளில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை பார்த்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த வேளச்சேரி காவல்துறையினர் 2 பைகளையும் கைப்பற்றி காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஆய்வு செய்த போது அந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் சினிமா படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்படும் போலி நோட்டுகள் என்பது தெரிய வந்தது. இவை சினிமா படப்பிடிப்புக்காக கொண்டு வரப்பட்டவையா அல்லது யாரேனும் விளையாட்டிற்காக வீசி சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் கல்லூரி மாணவர்களை போதை ஆசாமிகள் பட்டாக்கத்தியால் வெட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த பாகசாலையை சேர்ந்த அன்பரசன், ஹனீஷ் ஆகிய இருவரும் சென்னை வியாசர்பாடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். இருவரும் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்ப மணவூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். லட்சுமி விலாசபுரம் சென்றபோது எதிர் திசையில் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை அவர்கள் தட்டி கேட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் கல்லூரி மாணவர்களை தலை, கை, கால் ஆகியவற்றால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த மாணவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருவரும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் கல்லூரி மாணவர்களை பட்டாக்கத்தியால் வெட்டியவர்கள் லட்சுமி விலாசபுரத்தை சேர்ந்த ராகுல், விஸ்வா ஆகியோர் என தெரியவந்துள்ளது. காவல்துறையினர் வழக்கு பதிந்து அவர்களை தேடி வருகின்றனர். 3வது கர்நாடக போர் நடந்த நாளை நினைவூட்டும் வகையில் வந்தவாசியில் பீரங்கிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 3வது கர்நாடக போரின் நினைவாக தெற்கு காவல் நிலையத்தில் பீரங்கிக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் காவல் ஆய்வாளர் மங்கையர்கரசி, வட்ட சட்ட பணிகள் குழுவின் தன்னார்வலர்கள் மலர், சாதிக், மருத்துவர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோல்லிவ் எக்ஸ்னோரா அமைப்பை சேர்ந்தவர்கள் போர் நினைவு சின்னத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் ரயில்வே கோட்டத்தில் கடந்த ஆண்டில் ரயில் பாதையை கடக்கும் போதும், ரயிலில் ஏறும் போதும், இறங்கும் போதும் ஏற்பட்ட விபத்துகளில் 377 பேர் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் ரயில்வே நிர்வாகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் சேலம், தருமபுரி, ஓசூர், காட்பாடி மற்றும் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் வழித்தடங்களில் பயணிகள் செல்லும் போதும், ரயிலில் ஏறும் போதும், இறங்கும் போதும் விபத்துகள் ஏற்பட்டதாகவும், ரயில் பாதையை சட்டவிரோதமாக கடப்பது, தண்டவாளத்தில் அமர்ந்து மது அருந்துவது போன்ற செயல்களால் விபத்து ஏற்பட்டதாகவும், கடந்த ஓராண்டில் மட்டும் ரயில்வே விபத்தில் 377 பேர் உயிரிழந்து விட்டதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் ரயில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர ரயில் பாதையை கடக்க வேண்டாம் என்றும் சேலம் ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலின் தைத்தேர் திருவிழா முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுந்தம் என அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் எண்ணற்ற திருவிழாக்கள் மற்றும் வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டின் தை மாதத்தில் நடைபெறும் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழாவை முன்னிட்டு ரங்கா ரங்கா கோபுரம் அருகே உள்ள தேரில் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து கோவில் யானைகள், ஆண்டாள் மற்றும் லட்சுமி ஆகியவையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க மங்கள பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் தேரில் முகூர்த்த கால் நடப்பட்டது.
நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார், கண்காணிப்பாளர் வெங்கடேசன், தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டாச்சாரியார், பாலாஜி பட்டாச்சாரியார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊழியர்கள் என பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜனவரி 31ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் நம்பெருமாள் உபநாச்சியார்களுடன் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ரங்கா ரங்கா கோபுரம் அருகே உள்ள தைத்தீர் மண்டபத்திற்கு வந்தடைவார். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணி அளவில் தை திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பண்டைய இந்தியாவின் பெண் ஞான மரபான யோகினி வழிபாட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வகையில் கோவையில் ஏகாதி ஒன் என்ற கண்காட்சி நடைபெற்றது. பண்டைய இந்தியாவின் 64 யோகினிகளின் பயணத்தை குறிப்பிடும் வகையில் ஏகாதி ஒன் என்ற கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. புதிய கலாச்சார முயற்சியாக 2 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சியை புகழ்பெற்ற கலைஞரும் கலைத்துறை தலைவரும் எழுத்தாளருமான டாக்டர் பீனா உன்னிகிருஷ்ணன் பார்வையிட்டு 64 யோகினிகளின் பயணம் என்ற தலைப்பில் தனது 10 ஆண்டுகால ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் படைப்புகளை கண்காட்சியின் மூலம் முன்வைத்துள்ளார். 16 மாநிலங்களை கடந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் பயணத்தை உள்ளடக்கிய 81 நாட்கள் தேசிய கண்காட்சியின் ஒரு பகுதியாக கோவையில் நடைபெறும் கண்காட்சியில் பண்டைய இந்தியாவில் போற்றப்பட்ட 64 யோகினிகளை பிரதிபலிக்கும் 64 அசல் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண் சக்தியின் ஆன்மீக பரிமாணங்களையும் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட பண்டைய அறிவு மரபுகளின் இன்றைய முக்கியத்துவத்தையும் ஓவிய கண்காட்சி வெளிப்படுத்தியுள்ளது. யோகினிகளை நமது கூட்டு நினைவில் அவர்களின் உரிய இடத்திற்கு மீட்டெடுக்கும் இயக்கமாக நாடு முழுவதும் இந்த கண்காட்சியை நடத்த உள்ளதாக டாக்டர் பீனா உன்னிகிருஷ்ணன் தெரிவித்தார். I'm from Kerala, based in Kerala, settled in Chennai. இது 2015 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். இது 2020 பெயிண்டிங் முடிச்சாச்சு. தென் we did a documentary. திருப்பி ஒரு புக் எழுதுனாங்க இதை பற்றி. இது ஆக்சுவலி மகா திரிபுர சுந்தரி இல்லைன்னா நம்ம இப்போது சொன்னால் காமாட்சி சொல்லலாம், மீனாட்சி சொல்லலாம். அவரோட 64 பாவங்கள், 64 எக்ஸ்பிரஷன். இப்போ புதுசாக இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் ஃபெமினைன் எனர்ஜினா இட் இஸ் நாட் அபவுட் ஃபீமேல்ஸை பற்றி இல்லை. இப்போ ஆணானாலும் பொண்ணானாலும் அவர் இருக்க ஃபெமினைன் எனர்ஜிஸ் உள்ள இருக்கு. இப்போ அதை பற்றி ஒரு ட்ராவல் இப்போ ஜனவரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், கொச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கோயம்புத்தூர் செகண்ட் சிட்டி, 16 ஸ்டேட்ஸு, 81 நாள், 10,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு ஸ்டேட்டில் 16 ஸ்டேட்டில் 3 நாள் எக்ஸிபிஷன். ஸோ இது ஒரு 3 months ப்ராஜெக்ட். ஏகாதவன் ஏகம் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்கிறது கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான். 2 எனர்ஜி இருந்தால்தான் யூனிவர்ஸ் அல்லைன்னா ஈவன் அ பர்சன் அல்லைன்னா கம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா then it is a question of. திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சகோதரர்கள் உட்பட 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 100 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் அருகே போதை மாத்திரைகள், கஞ்சா விற்பனையில் இளைஞர்கள் ஈடுபடுவதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் அருகே TSN தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரை கண்டவுடன் ஓட முயன்ற 4 பேரை மடக்கி பிடித்து அவர்களிடம் சோதனை செய்த போது போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. அதன் பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன், சஞ்சய் மற்றும் பிரசன்னராஜ், மனோகரன் ஆகியோர் சகோதரர்கள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த 100 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சா மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்களை பறிமுதல் செய்ததுடன் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை தான் சிங்கப்பூராக மாற்றுவேன், ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன சார்லஸ் மார்டினை அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் கம்பன் கலையரங்கில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசிய போது புதுச்சேரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சி பாஜகவின் பி டீம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தந்தை மார்டினை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து பேசியுள்ளார் என்றும் கூறினார்.
மேலும் புதுச்சேரி தான் சிங்கப்பூராக மாற்றுவேன், ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன ஜோஸ் சார்லஸ் மார்டின் அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார் என்று விமர்சித்தார். வந்தவாசியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் இணைந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அதிமுக அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் மணி, ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன், நகர செயலாளர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் அகில இந்திய தொழிலாளர்கள் முன்னேற்ற வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருச்சியில் அகில இந்திய தொழிலாளர்கள் முன்னேற்ற வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், கொடி அறிமுக விழா மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியீடு நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர், அகில இந்திய குலாளர் முன்னேற்ற அமைப்பு சாரா மண்பாண்ட தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகராஜன் திருநீலகண்டர் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு நிறுவன தலைவர் தியாகராஜன் திருநீலகண்டர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கட்டாயம் வழங்கப்படும், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் காய்கறி மார்க்கெட் இல்லாத பகுதிகளில் சுகாதாரம் மேம்பாட்டு வணிக வளாகம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 51 கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அரியலூர் மாவட்ட தலைவர் மாரியப்பன், தஞ்சை மாவட்ட தலைவர் அப்பாவு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொழில் வளர்ச்சியை மிகவும் பின்தங்கி இருக்கிறத அதை அந்தந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்காக அந்த கட்சியை நான் கொண்டு வரோம். அது மாதிரி விவசாயம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விவசாயம். நம்ம அதை சரியான முறையில் பாடுபடாதனால மக்களுக்கு அதை அரசு சரியான உதவிகளை இதுவரை செய்யாதனால ஒவ்வொரு மாவட்டத்தும் விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். தொழில் இல்லாத வேலை இல்லாத ஒரு பட்டதாரி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக இந்த புதிய கட்சியை துவங்கியிருக்கோம். இப்பொழுது வரைக்கும் ஒரு 11 சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் சென்னையில் அடுத்த நிர்வாகியுடைய பட்டியலை வெளியிட இருக்கிறோம். திருவண்ணாமலையில் வந்தவாசி போர் குறித்த சிறப்பு நினைவு தின கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பதிப்பகம் மற்றும் தனியார் கல்வி மையம் இணைந்து 267 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வந்தவாசி போர் குறித்த சிறப்பு நினைவு தின கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பள்ளி ITI முதல்வர் குமார் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் இஷாக் பங்கேற்று வந்தவாசி போர் நடந்த காலத்திய சூழல்கள், போரால் இந்தியாவில் நடந்த மாற்றம் பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். இந்நிகழ்வில் வந்தவாசியின் நினைவு சின்னமாக விளங்கும் கோட்டையை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனியார் கல்வி மைய முதல்வர் ஸ்ரீனிவாசன், திரைப்பட இயக்குநர் விஜயகுமார், தனியார் பதிப்பகம் ஆசிரியர் சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரத்துக்கு அம்ரித் பாரத் ரயில், பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடக்கம். வளமான தமிழகம், வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. பெரிய நாடுகள் தங்களுடைய பலத்தை மற்ற நாடுகள் மீது ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பை கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி மறைமுக விமர்சனம். முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.